வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. தக் லைஃபோட ஸ்டோரி அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டோரியோட போர்ஷன்ஸ் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரங்கராய சக்திவேல் அண்ட் மாணிக்கம் அண்ட் அமரன் இவங்க 3 பேர் தான் வந்து மெயின் கேஸ்ட் இதில். ஸோ சிம்பு, நாசர் அண்ட் கமல்ஹாசன். ஒரு மாஃபியா வேர்ல்டில் இந்த ஸ்டோரி வந்து நடக்க போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாணிக்கம் அண்ட் சக்திவேல் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராப்ளமில் இருக்கும்போது ஒரு பையன் வந்து காப்பாற்றுறான். ஸோ அவர் தான் வந்து அமரன். இவங்க 2 பேர் உயிரை காப்பாற்றின ரீசனால் ஸோ அமரன் அப்படின்ற பையனை அவங்க வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ அடாப்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் தான் வந்து அவரை வந்து ஒரு சன்னாக வந்து வளர்க்குறாரு. ஸோ அந்த சக்திவேல் அண்ட் மாணிக்கம் இவங்க 2 பேர் கூட தான் அந்த பையனை வளர்கிறான். ஸோ அவர் வளர்ந்ததுக்கப்புறமா வந்து இவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனும் வளர்ந்துருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெனி இயர்ஸ் ஆக போகுது. ஸோ நாசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறது வந்து அவருக்கு பிடிக்கல. இவரும் வந்து அவருக்கு மேலே வரணும், அவரோட இடத்துக்கு வரணும்னு இவர் ஆசைப்படுறாரு. ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக சிம்புவை வந்து தூண்டுறாரு. ஸோ சிம்புவும் நாசரும் சேர்ந்து கமலை வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அவரை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அவரோட இடத்துக்கு இவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு துரோகம் மாதிரி தான் வந்து அங்கே டேர்ன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு துரோகத்தை வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் கமல் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. ஸோ அது எப்படி வந்து கான்செப்ட் காட்ட போகிறாங்கன்னா, ஸோ ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனை செத்தா மாதிரி கண்டிப்பாக காமிச்சிருவாங்க. ஸோ அவர் வந்து செத்துட்டா மாதிரி தான் காட்ட போகிறாங்க. காமிச்சிட்டு அவர் திரும்ப வரா மாதிரி வந்து இவங்க 2 பேரும் ரிவெஞ்ச் எடுத்து இவங்க 2 பேரையும் சாவடிக்கிற மாதிரி தான் ஷார்ட் வைக்க போகிறாங்க. ஸோ இது வந்து கம்பல்சரி இருக்கும் மூவியில் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டோரிஸோட ரூமர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு சிம்பிளாக வந்து இந்த மூவியோட ஸ்டோரியை வந்து இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியல அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 மினிட்க்கு. பட் அந்த எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கமல் சாரும் அந்த சிம்பு சாரும் அந்த ஃப்ரேமில் வந்து ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்தா பயங்கரமான அந்த ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்குது. அண்ட் ஆல்ரெடி வந்த ரூமர்ஸ் படி மூவிக்குள்ளே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கண்டிப்பாக வைப்பார். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக அந்த மூவி வந்து எடுத்துகிட்டு போவார். ஸோ சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக வந்திருக்குன்னு ஏஆர்ரஹ்மான் சொல்லியிருக்காரு ஸ்டேஜில். ஸோ ஆடியோ லான்ச் அப்போ ஸோ ஃபுல் ஆல்பம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்க போது ஏஆர்ரஹ்மானோட மியூசிக் வந்து எப்பயும் போல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.